மீண்டும் பாலிவுட்டில் கீர்த்தி சுரேஷ். யாருக்கு ஜோடியாக தெரியுமா? அப்போ படம் வேற லெவல்னு சொல்லுங்க. தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக வலம் வருபவர் கீர்த்தி சுரேஷ். இவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த படங்கள் என்று பார்த்தால் தமிழில் ரகுதாத்தா மற்றும் இந்தியில் பேபி ஜான் ஆகிய படங்களில் நடித்திருந்தார். இவர் பேபி ஜான் படத்தில் நடித்ததன் மூலம் இந்தி சினிமாவிற்கு அறிமுகமானார். அதன் பிறகு கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய 15 வருட கால காதலரான ஆண்டனி தட்டீல் என்பவரை கடந்த வருடம் டிசம்பர் 12ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டார். இவருடைய திருமணத்தில் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டனர். அந்த நேரத்தில் அவருடைய திருமண புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் டாப்பில் இருந்தது. இவர் பேபி ஜான் படத்தில் வழக்கத்திற்கு மாறாக கிளாமராக நடித்திருப்பார். இந்த படம் தமிழில் விஜய், சமந்தா இணைந்து நடித்த தெறி படத்தின் ரீமேக் என்பது தெரிந்த விஷயம்தான். தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு நடிக்காமல் இருந்த கீர்த்தி சுரேஷ் தற்போது அக்கா என்ற வெப் தொடரில் நடித்து வருகின்றார். இவர் நடிப்பில் அக்கா என்ற வெப் தொடர் நெட்ஃப்ளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாக இருக்கிறது. இந்த வெப் தொடரில் கீர்த்தி சுரேஷுடன் இணைந்து ராதிகா ஆப்தே, தன்வி அஷ்மி என பலர் நடித்து வருகின்றனர். சமீபத்தில் வெளிவந்துள்ள தகவலின்படி கீர்த்தி சுரேஷ் மீண்டும் பாலிவுட் சினிமாவில் நடிக்க உள்ளதாகவும், அந்த படம் காமெடி காதல் கலந்த படம் என்றும், அதுவும் அவர் ரன்பீர் கபூருக்கு ஜோடியாக நடிக்கப் போவதாகவும் தகவல்கள் வந்தது. ஆனால் அப்படி வந்த தகவல்கள் எதுவும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. ரன்பீர் தற்போது அடுத்தடுத்த படங்களில் கமிட் ஆகி மிக பிஸியாக நடித்து வருகின்றார். அதை தவிர அனிமல் படத்தின் தொடர்ச்சியாக அனிமல் பார்க் என்ற படத்திலும் நடிக்க அவர் தயாராகி வருகின்றார். ஆனால் அதற்கான அறிவிப்பு ஏதும் இன்னும் வெளியிடப்படவில்லை. அந்த படங்களை தொடர்ந்துதான் தற்போது கீர்த்தி சுரேஷ், ரன்பீர் இணைந்து நடிக்கும் படம் பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வெளிவராமல் இருந்தது. கீர்த்தி சுரேஷை ரன்பீர் நடிக்க இருக்கும் படத்தில் நடிக்க வைப்பதற்கான பேச்சுவார்த்தை தான் போய்கொண்டிருப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் இப்போது அவர் நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. எனவே இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்கப்படும் எனவும், அதற்கான தகவல்கள் விரைவில் வெளியாகும் எனவும் கூறப்படுகின்றது.